நெஞ்சு நிமிர்த்து. ரெண்டாவது ஆலோசனை என்ன? திறன் வளர்த்து நெஞ்சு நிமிர்த்து. முதல் ஆலோசனை லட்சியம் செய்யுங்கள், அலட்சியம் செய்யாதீர்கள். ரெண்டாவது ஆலோசனை திறன் வளர்த்து நெஞ்சு நிமிர்த்து. இந்த 4 வருடத்தில் உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே அனாலிசிஸ் பண்ணிக்கங்க, சுய விமர்சனம் செய்து கொள்ளுங்கள். உங்களை நீங்களே பேட்டி எடுங்கள். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன, திறமை என்ன என்பதை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடித்து அந்த திறமையை இந்த 4 வருடம் வளர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் என் மனம் தயாராக இருக்கிறதா, நான் எல்லாவற்றையும் லட்சியத்துடன் தான் பார்க்கிறேனா, என் திறமையை லட்சியத்தோடு ஒட்டி வருகிறதா, நான் தினமும் திறமையை வளர்த்து கொள்கிறேனா என்ற கேள்வியை தினந்தோறும் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். விடைகளை தேடிக்கொண்டே இருங்கள். நீங்கள் விடைகளை தேடிக்கொண்டே இருங்கள். நான் விடை பெற்று செல்கிறேன். விடை பெற்று செல்வதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த கல்லூரி வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் என்று ஒரு சிலர் சொல்வார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஒரு சிலர் சொல்லுவார்கள். நான் சொல்கிறேன், இந்த வாய்ப்பை ரசித்து சுவைத்து மகிழுங்கள். இந்த வாய்ப்பை கொண்டாடுங்கள். நாளை நமதே. நன்றி, வணக்கம். வருகை புரிந்துள்ள ஒவ்வொரு நல்லுள்ளங்களையும் வரவேற்று மாணவர்கள் உள்ளங்கள் அத்தனை பேரையும் நெகிழ வைத்து, லட்சியம் செய்யுங்கள், அலட்சியம் செய்யாதீர்கள், திறன் வளர்த்து நெஞ்சை நிமிர்த்து என்ற கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றிகள் ஐயா. எத்தனை நாள், எத்தனை பேர், எத்தனை தவம் செய்தோமே, அத்தனையும் நல்வினையாய் ஒளிந்திட ஒத்திசைவோம், ஒன்றிணைவோம். கல்வியிலே கடலினிலே முத்துக்களாய் நாம் ஒளிர்வோம். ஐம்புலன்களை அடக்கி இயற்கையோடு இணைந்த நம் கல்லூரியின் வாழ்வை துவங்கிட 5 முக விளக்கினை ஏற்றி முன்னேறுவோம். May I request our respected Vice Chairman Thiru B. Raghavendran, our Honorable Chief Guest Solvendar Thiru Suki Sivam, parent and student volunteers to light the Kuthuvilakku. Hello. இந்த இனியதொரு விழாவிற்கு, துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சொல்வேந்தர் திரு ஐயா சுகிசிவம் அவர்களே, இந்த கல்லூரியின் வைஸ் சேர்மன் திரு பி. ராகவேந்திரன் அவர்களே, இந்த கல்லூரியின் முதல்வர் திரு முனைவர் கண்ணன் அவர்களே, இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளர் திரு பேராசிரியர் பூபதி அவர்களே, இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய திரு செந்தில்குமார் அவர்களே, மற்றும் ஆர்கிடெக்சர் துறையின் டைரக்டர் திருமதி சம்பா மேடம் அவர்களே, மேலும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள பெற்றோர்களே, மேலும் கல்லூரி காலங்களுக்காக கடந்த 2-3 மாதங்களாக காத்து கிடந்து இன்று காலடி வைக்க காத்திருக்கும் மாணவர்களே, இங்கு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று கொண்டிருக்கும் மாணவர்களே அனைவருக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்போ நான் ஒரு 3 விஷயத்தை அட்ரஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். முதல் விஷயம், ஒரு மாணவராக 12ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரிக்கு வரும்போது என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இங்கே இருக்கும், அதுக்கு உங்களை எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம். இது சம்திங் லைக் ஒரு சின்ன குட்டி மோட்டிவேஷனல் டாக் மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு அடுத்து சார் பேச போகிறாரு. சாரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளர். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு பேசிக்காகவே மனசுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் மார்னிங் பாசிட்டிவான ஒரு தாட் வரணும் அப்படின்னா அதுக்காகவே அவருடைய புக்ஸ் ஒரு சில புக்கெலாம் வாங்கி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் இவருடைய கம்பீரமாக ஒரு காவி ட்ரெஸ்லாம் போட்டு அந்த புக்கில் இருப்பார். அந்த புக்கை பார்த்தா, அந்த அட்டையை பார்த்தாவே நமக்கு ஒரு புது எனர்ஜி பிறக்கும் காலையில். அவருடைய சொல்லாடல் மிக அற்புதமாக இருக்கும். அதை தாண்டி அவருடைய அந்த நடை, ஏன்னா ஒரு விஷயத்துக்கு எல்லாமே முக்கியம். சாப்பிட்றோம் அப்படின்னா எல்லா விஷயமே நல்லா, உப்பு முதற்கொண்டு காரம் முதற்கொண்டு எல்லாமே நல்லா இருந்தால் தான் அந்த சாப்பாடோடைய ருசி மனசில் தங்கும். அந்த மாதிரி ஒருவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க, இல்லை ஆன்மீக சொற்பொழிவுன்னா அந்த விஷயத்தை நம்ம முதல்ல மனசில் ஏற்றுக்கணும் அப்படின்னாவே நம் மனது திறந்திருக்கணும். அந்த மனது நம்ம திறந்திருக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான நம் மனதிற்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் அந்த சொற்பொழிவில் இடம்பெற்றிருக்கணும். அது அந்த குரலில் இருந்து, அந்த அப்பீரன்ஸில் இருந்து, சொற்பொழிவில் இருக்கிற கருத்தில் இருந்து எல்லா விஷயமும் ஒருங்க இருக்கிறவங்க தான் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக ஐயா இன்றைக்கி இருக்கார். அவர் எனக்கு அடுத்து பேச போகிறாரு. ஸோ என்னை விட நிறையா விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது, கல்லூரி வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாத்த பற்றியும் பேச போகிறாரு. ஸோ அதுக்கு முன்னால் நான் ஒரு 5-6 பாயிண்ட் மட்டும், ஒரு பெரிய நீலகிரி எக்ஸ்பிரஸ் பின்னால் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் முன்னால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ட்ராக்கில் கொஞ்சமாக ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு நான் கிளம்பிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய எஸ்விஎஸ் காலேஜுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்ல முடியாது. இது எங்களுடைய கல்ச்சர். காலேஜில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும், அதற்கு நீங்கள் எப்படி தயாராகிக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய ஒரு விருந்து நமக்கு முன்னால் ஒரு தட்டில் காத்துக்கிட்டு இருந்தாலுமே அதை சாப்பிடணுங்கிற மனம் இருக்கணும். அந்த சாப்பிடணுங்கிற மனத்தை நாம் பக்குவப்படுத்தணும்னா தான் அந்த விருந்தை ரசித்து சுவைத்து சாப்பிட முடியும். ஸோ அப்போ இங்கே நம்ம கல்லூரியில் என்னென்ன விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு என்னென்ன நீங்கள் எப்படிலாம் உங்களை தயார்படுத்திக்கணுங்கிறத பற்றி பேச போகிறேன். கடைசியாக இந்த ஒரு வாரம், இந்த 1 வீக் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், அதாவது ஃபன் ஃபில்டு லேர்னிங், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஃபன்னாக லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டியில் நீங்கள் இதில் பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல இந்த எஸ்விஎஸ் பொறியியல் கல்லூரியை தேர்ந்தெடுத்தமைக்காக இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்கப்படுத்திய பெற்றோர்களுக்கும் எங்களது முதற்கண் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய ஒரு பொருள் வாங்கணும், சின்னதாக ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாவே, ஒரு பேனா வாங்கணும் அப்படின்னாவே ஒரு கடைக்கு போனோம்னா 1008 சாய்ஸ் இருக்கும். ஸோ அந்த சாய்ஸில் அது லெட் இட் பி 5 rupees ஆர் 100 rupees ஆர் 1000 rupees, அந்த பொருளை வாங்குறப்போ நமக்கு முழு மனநிறைவு வரணும். அந்த மனநிறைவை அந்த பேனா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பேனாவை வாங்குவோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தேடல். எந்த விஷயம்னாலும், சின்னதாக ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்கலாம்னு நினச்சாலும் எந்த கடை நல்லா இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பேனா வாங்குற, ஒரு சினிமாவுக்கு போகணும்னாலும் எந்த படம் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். யூடியூப்பில் ஒரு விஷயத்தை நம்ம வீடியோ பார்க்கணும்னு நினச்சாலும் எந்த விஷயம் நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். அப்போது நம்மளை அறியாமலே ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நமக்கு தேடல் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த தேடலை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பொருள் கிடைக்கும். தேடலை சரியாக தேடாதவங்களுக்கு, அதை சரியான முறையில் அணுகாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பொருள் மார்க்கெட்டில் கிடைக்காது. அப்படி ஏன்னா இங்கே நான் அட்மிஷன் டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த வருஷம். எனக்கு தெரியும், ஒவ்வொரு பேரண்ட்டும் இங்கே நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு வர்றீங்க, எவ்வளோ உங்கள் பையனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இதன் மூலம் உயரணும். சார், நான் சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறேன், பட் என் பையன் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய நிலவில் வரணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட். இன்றைக்கி கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்காங்க 1,40,000 பேர். 1,40,000 பேரில் 70,000 பேர் முதல் தலைமுறை பட்டதாரியாக வரப்போகிறவங்க. முதல் தலைமுறை பட்டதாரி. அதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா,
இவர்கள் படிச்சுட்டு 4 வருஷம் கழித்து, இங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க, நான் அடிக்கடி எங்கள் பசங்களுக்கு சொல்கிற விஷயம், நீங்கள் 4 வருஷம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறப்போ 1000 காலமாக இருந்த ஒரு தலைமுறையை தலைகீழாக மாற்றுற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது. மற்றவர்களுக்கு கிடைக்காது. இப்போ நான் வந்து முதல் தலைமுறை பட்டதாரி கிடையாது, எங்கள் அப்பா படிச்சிருக்காரு, அந்த வாய்ப்பு எங்கள் அப்பா கிடச்சிது. ஆனால் 70,000 பேர் இன்றைக்கி வந்து முதல் தலைமுறை பட்டதாரியாக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. எவ்வளவு காலங்காலமாக உங்கள் அப்பா தாத்தா அதுக்கு முன்னால் எத்தனை வருடங்கள், அத்தனை வருடங்களாக நாகரிகம் தோன்றிய அத்தனை வருடங்களாக உங்கள் சந்ததிக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு என்னென்னா உங்களுடைய சந்ததியை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி உனக்கு கிடைச்ச வாய்ப்பை விட உன் பையனுக்கு இன்றைக்கி அதை விட மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. அதற்கு அடுத்த சந்ததிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கப்படுவது. அப்படி ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கப் போகும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிக நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக இந்த கேரியர் சூஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொருவரும் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறப்போ, காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். இன்ஜினியரிங் படிக்கலாமா வேண்டாமா, இல்லை அந்த கோர்ஸ் படித்தா நல்லா இருக்குமா, இந்த கோர்ஸ் படித்தா நல்லா இருக்குமா. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாவே ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் வருது இன்ஜினியரிங் பற்றி, இல்லையா? மீம்ஸ் நிறைய போடுறாங்க. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுங்கிறாங்க. இப்படி தான் நம்ம இருக்கோம், 4 வருஷம் கழித்து இப்படி தான் இருக்கும், 6 வருஷம் கழித்து இப்படி தான் இருக்கும். தவறான ஒரு எண்ணம். இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். வெறுமனே படிச்சுட்டு 80%, 90% மார்க் வாங்கினா மட்டும் கிடைக்காது. அந்த துறையில் உங்களுடைய நிபுணத்துவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மேபி ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு சாதாரணமான படிப்பறிவு இல்லாத, எந்த ஒரு ஸ்கில் செட்டும் தேவையில்லாத ஒரு தொழில் வீட்டு வேலை செய்கிற வேலை. அது ஐ மீன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவையில்லாத ஒரு தொழில். அந்த தொழிலுக்கு நாம் ஒருத்தரை வந்து பணிக்கு அமர்த்துறப்போ ஜஸ்ட் லைக் தட் கண்ணை மூடிட்டு ரோட்டில் போகிற யாரையும் நம்ம வந்து அமர்த்த மாட்டோம். என்ன பண்ணுவோம்? விசாரிப்போம், அவங்க நல்லவங்களா, நேர்மையானவங்களா, வீட்டுக்கு வந்தால் தொழில் சுத்தம் இருக்குமா, செய்கிற வேலையை தெளிவாக செய்வாங்களா, அவங்க கூட்டுறப்போ அந்த இண்டு எடுக்க எல்லாமே வந்து சுத்தப்படுத்துவாங்களா, பார்ப்பாங்களா, எல்லாத்துக்கும் மேலே எங்கிட்ட நல்லா பேசுவாங்களா. இதெல்லாம் முடிஞ்சு அவங்க ஒரு நல்ல தொழில் நல்லா செய்கிறவங்களா இருந்தாலும், தொழில் சுத்தம் இருக்கிறவங்களா இருந்தாலும், கடைசியில் நாம் ஒன்று பார்ப்போம், கொடுக்குற சம்பளத்துக்கு கரெக்டாக வேலை செய்வாங்களா, இவ்வளோ பார்ப்போம். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக உள்ளே விட்டு நீ இந்த வேலையை செய்ப்பான்னு சொல்ல மாட்டோம். அது எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய ஒரு அர்ஜென்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் 10 பேர்த்திட்ட கேட்போம், பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்போம், ஏற்று வீட்டுக்காரங்கிட்ட கேட்போம், இல்லை அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்போம், யார் நல்லா வேலை செய்வா அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி துணி தேய்க்கிறவங்க, துவைக்கிறவங்க, சுத்தத்தை பார்ப்போம். துணி தேய்க்கிறதுக்கு நான் வந்து 2 ரூபா 3 ரூபா ஈவன் ஒரு 4-5 ரூபா கொடுத்து தேய்ச்சிட்டு அடுத்த நாள் வரப்போ நான் காலையில் போடுறப்ப இந்த இடத்த சுருங்கிருச்சுன்னு எனக்கு ஒரு கோவம் வரும் பாருங்க. அந்த கோவம் எதுக்கு வருது? தொழில் சுத்தம் இல்லை. தொழில் சுத்தம் இல்லாத இருக்கிறவனுக்கு நான் வந்து அந்த 1 ரூபா இருந்தாலும் சரி 2 ரூபா இருந்தாலும் சரி நான் தயாராக இல்லை. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன விஷயங்களை தொழில் சுத்தத்தை நாம் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு விடயங்களும் நாம் வந்து ஒரு 1 ரூபா கொடுக்குறப்ப அதற்கான உண்டான பலன் வருதான்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் நாம் வேலைக்கு போகிறப்ப மட்டும் அதற்கான தகுதி நமக்கு இருக்குதான்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. அதற்கான ஸ்கில் செட்டை நாம் டெவலப் பண்ணிக்கிட்டோமான்னு யோசிக்கிறது கிடையாது. என்ன மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன தேவை இருக்குது, அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராடக்ட், நான் ஒரு ப்ராடக்ட், ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டும் ஒரு ப்ராடக்ட் நாளைக்கு வேலைக்கு போகிறப்போ இந்த ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்டில் போய் விற்கணும்னா அதற்கு உண்டான குவாலிட்டி இருக்கணும். ஒரு கடையில் போய் மீன் எடுக்கிறோம் அப்படின்னாவே செதில் திருப்பி பார்க்குறோமா இல்லையா, எத்தனை முறை பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரு ப்ராடக்டாக ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகிறப்போ, ஸோ வி ஹாவ் டு செல் அவர் செல்ஃப், த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆன் மீ, நாட் டு த சரௌண்டிங், நாட் டு த அந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களோ, இல்லை கூட்டமாக நின்றுட்டு 1 லட்சம் பேர் நின்றுட்டு எனக்கு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் வேலை கிடைக்கல, நான் 90% மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கிறீங்களோ கிடையாது. என்னுடைய தரம் நல்லா இருந்தால் நான் உலக சந்தையில் எந்த இடத்துல வேணாலும் வெளியே போவேன். 20-30 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மாதிரி கிடையாது நிலைமை. என்னைக்கு உலகமயமாக்கல் இந்தியாவுக்கு வந்துச்சோ அன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது வந்துருச்சு. எந்த பக்கம் போனாலும் வேலை வாய்ப்புகள் இருக்குது, கொட்டி கிடக்குது வேலை வாய்ப்புகள். இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பைத்தியகாரத்தனம், மடத்தனம். ஆனால் எந்த ஒரு முதலாளியும் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் டெக்னிக்கல் ஸ்கில் செட் எனக்கு தேவையான, அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவையான ஸ்கில் செட் இருக்கோ அந்த ஸ்கில் செட் இல்லாதவங்களை விரும்ப மாட்டாங்க. இது உண்மை நிலை. இதை வந்து முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ காலேஜுக்கு வர்றோம், 4 வருஷம் நம்ம வந்து சுற்றி இருக்கிறவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சுற்றி எல்லாமே வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் நிறையா இருக்கும். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி மிமிஸ் போடுவானுங்க, அதை பண்ணுவானுங்க, கலாய்ப்பானுங்க, இது பண்ணுவானுங்க. கிளாஸ்க்குள்ளே வந்தால் புக் எடுத்து படிக்கிறேன்னா 4 பேர் கலாய்ப்பான். ப்ரோக்ராம் போடுறேன் நான் ஈவினிங் டைம் லேபுக்கு போனோம்னா 10 பேர் கலாய்ப்பான். ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்ட் இது. சினிமாவில் இன்றைக்கி ஹீரோவாக இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னா கலாய்க்கிறவன் தான் ஹீரோ.
ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற படத்தை எடுத்து பாருங்கள், சினிமா பாருங்கள். ஹீரோங்கிறவங்க அவ்வளோ ஒரு நல்ல கேரக்டராக இருப்பான். அவன் என்னாரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்னாரும் புக்கை வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பான். டக்கின் பண்ணியிருப்பான். இப்போ என்னென்னலாம் நம்ம ட்ரெஸ் கோட் சொல்கிறோமோ அதெல்லாம் பண்ணியிருப்பான். அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்படி இருப்பான், பட்டை போட்டிருப்பான், எல்லாம் இருப்பான். ஆனால் இன்றைக்கி ஹீரோங்கிறவன் யார்? ஹீரோங்கிறவன் யார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அடுத்தவனை நையாண்டி பண்ணுறவன், கிண்டல் பண்ணுறவன், அடுத்தவன் ஒரு நல்ல வேலைக்கு போகிறேங்கிறவனை பழம்னு ஓட்டுறவன், அவன் தான் ஹீரோ. அவனை தான் நம்ம தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருப்போம். அப்போது சுற்றி விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும். பட் நாம் ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்கிற விஷயங்களில் நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிமோ. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எந்த விஷயத்திலும் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் அதை பார்க்கணும். நெகட்டிவான விஷயங்களை பார்க்கக்கூடாது. நெகட்டிவான விஷயங்களை நாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நாமே வச்சுக்கிற கொல்லின்னு அர்த்தம். இல்லை சார், இது ஒரு சின்னதுலேருந்தே வர்ற பிராட்டப்லேருந்து வர விஷயம். பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறது நிறைய புக்கு படித்தா வருமா? என்னால் புக்கு படிக்க முடியாது. இல்லை, நான் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிற விஷயத்தை ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கல, காலேஜ் சொல்லிக் கொடுக்கல. நான் இப்படியே தான் இருக்கேன், என்னை இதெல்லாம் மாற்றிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொன்னால் அதை விட முட்டாள்தனம், மடத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிற விஷயம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற விஷயம். அதே மாதிரி நெகட்டிவ் ஆட்டிடியூடுங்கிற விஷயமும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயே இருக்கிற விஷயம். ஆனால் நாம் எதை வெளியே காமிச்சிக்க விரும்புகிறோம், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எதை வெளியே காமிச்சிக்க விரும்புகிறோமோ அதுதான் நாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுறது. நம்ம சொல்லுவோம் மோட்டிவேட் பண்ணுறது பாசிட்டிவ் ஆட்டிடியூடுங்கிறலாம் அது ஒரு கலை. அது தனியாக அது பேச்சாளர்களுக்கு மட்டும்தான் வரும், இல்லை இந்த டிவியில் பார்க்குறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் வரும், நமக்கெல்லாம் வராதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை பேச ஆரம்பிக்குது. 2.5 வயசில் அது மொதல் வார்த்தை சொல்லுது. சாப்பாடுங்கிறதுக்கு பதிலாக ஆப்பாடுங்குது. அந்த குழந்தைய நம்ம திட்டுறோமா? யாராவது ஒருத்தராவது அறிவு கட்ட குழந்தை இதுக்கு பேர் ஆப்பாடு கிடையாது சாப்பாடு, பக்கத்து வீட்டில் போய் பாரு அந்த குழந்தை எப்படி நல்லா சொல்லுதுன்னு கம்பேர் பண்ணுறோமா? பண்ணுறது கிடையாது. என்ன சொல்கிறோம்? அது குழந்தை சாப்பாடுன்னு சொன்ன உடனே ஆப்பாடுன்னு சொல்லுது. உடனே அப்பா அம்மா பூரிச்சு போகிறோம், அண்ணன் தங்கச்சியெல்லாம் பூரிச்சு போகிறோம். ஆஹா, மொதல் வார்த்தை பேசிருச்சு, எவ்வளோ சூப்பராக பேசுது, அதில் பாரு ஒரே வார்த்தை தான் தப்பு, இன்னும் ஒரு வாரத்தில் திருத்திக்கும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா யோசிக்கிறோமா இல்லையா? அது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நமக்குள்ளே தான் இருக்குது. அதே நம்ம வெளியே வர்றப்போ, ஒரு காலேஜில் வர்றப்போ ஒரு ஃப்ரெண்டு வர்றான் அப்படின்னா, டே வாடா மாப்பிள்ள டெஸ்ட் எழுத போகலாம் அப்படின்னா என்ன சொல்கிறான்? பொழப்பு இல்லை, வாடா சினிமாவுக்கு போகலாம் சொல்கிறேன் இல்லையா? இது நெகட்டிவ் ஆட்டிடியூட். அப்போது நமக்குள்ள பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் விஷயங்களை பார்க்குற விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். நாம் எதை வெளியே காமிக்கிறோமோ அதுதான் நாம் சொன்ன மாதிரி. அப்போது ஒரு குழந்தை பேசுகிற மழலை சொல்ல எவ்வளோ சந்தோஷப்படுறோம், அதில் இருக்கிற பாசிட்டிவ் மட்டும் பார்க்குறோம். அப்போது அது எப்படி மோட்டிவேட் பண்ணுறோம்? சொல்லு, இன்னும் 2 வார்த்தை இன்னும் மாற்றி சொல்லு, இன்னும் லைட்டாக திருப்பி சொல்லு, இன்னும் அந்த வார்த்தை சொல்லு, இந்த வார்த்தை சொல்லு, எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் அ வெரி குட் மோட்டிவேட்டர். ஒரு மோட்டிவேட்டர் நமக்குள்ளே இருக்கான். ஆனால் அதை நம்ம இந்த மாதிரி சூழ்நிலையில் வெளிப்படுது, தேவையில்லாத சூழ்நிலையில் அது நெகட்டிவாக வெளிப்படுது. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிற விஷயம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்கும். 1000 பாசிட்டிவ் இருக்கும், 2000 நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய நெகட்டிவ் பார்த்துட்டு இருக்கிறலாம் முக்கியம் கிடையாது. பாசிட்டிவ் மட்டும் பார்ப்போம். பாசிட்டிவ் மட்டும் பார்த்தோம்னா வி வில் டெவலப் அவர் செல்ஃப். இதில் டவுட்டே இல்லை. அதே தான் படிக்கிறப்ப, அதே தான் படிக்கிறப்ப காலேஜில் என்ன சொல்கிறாங்க, அதில் நமக்கு உண்டான நன்மைகள் என்ன, நம்ம எதற்காக வந்திருக்கோம், நம்ம பேரண்ட்டோட கஷ்டம் என்ன, குடும்ப சூழ்நிலை என்ன, நம்ம பேரண்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கூட இருப்பான் ஒருத்தன், அவன் கஷ்டப்படாத ஃபேமிலியாக இருப்பான். நான் சொல்கிற மாதிரி நீ முதல் தலைமுறை பட்டதாரியாக இருப்ப, உனக்குன்னு 1000 கஷ்டங்கள் இருக்கும். உங்கள் அப்பா லோன் வாங்கி படிக்க வைப்பார், அந்த லோனை நீ தான் ரீபேமெண்ட் பண்ணணும். இவ்வளோ ஏகப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை வீட்டில் இருக்கும். காலேஜ் வந்தோடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் உன்னை ஏதாவது ஒரு வகையில் மேபி இது பண்ணுவான், திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்படி ட்ரை பண்ணான்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் நம்மளை ஆட்படுத்திக்க கூடாது. அதற்கு பக்குவம் வேணும். அந்த பக்குவத்தை நீங்கள் முதல் வருஷத்துலேருந்தே வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டிங்கன்னா தான் கடைசி வருஷம் முடிச்சு போகிறப்போ ஒரு நல்ல விதமான வாழ்க்கை, ஒளிமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கும். கொடுக்குற விஷயங்களை கரெக்டாக எடுத்துக்கங்க. தென் காலேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா எஸ்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2009 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 9 இயர்ஸ் ஆயிருக்கு. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற ஒரு கல்லூரி. நான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன், நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு மிகவும் தெளிவான நல்ல முடிவு. நமது எஸ்விஎஸில் சேர்றதுக்காக நீங்கள் எடுத்த முடிவு மிகவும் தீர்க்கமான ஒரு முடிவு, நல்ல முடிவு. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய கல்வித்தரம் உயர்வதற்கு, வேலை வாய்ப்புகள் பெருக்கிக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இங்கு கொடுக்கப்படும். அதில் எந்த விதமான சந்தேகங்களுக்கும் இடமில்லை. பேரண்ட்ஸாக இருக்கட்டும்,
மாணவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த டவுட் அப்படின்னாலும், எந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து எங்களை பார்க்கலாம். எங்கிட்ட சொல்லுங்கள், ஹெச்ஓடிஸ்ட்டை சொல்லுங்கள், இல்லை எங்கிட்ட சொல்லுங்கள், செந்தில் சார் இருப்பார் சொல்லுங்கள். ஸோ வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. ஸோ ஒரு காலேஜுக்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா எந்த ஒரு கல்லூரியாக இருந்தாலும் நான் வந்து காலேஜில் படிக்கிறேங்கிற ஃபீலிங் எனக்கு வரணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூல் லெவலில் பார்த்துருப்பீங்க, ஒரு விதமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்திருக்கும். காலேஜ் லெவலில் வர்றப்போ அது அடுத்த விதமாக இருக்குது. நீங்கள் அடுத்த கம்பெனிக்கு போகிறப்ப அது அதுக்கு அடுத்த விதமாக இருக்கும். அதான் சொல்கிறது, ஒவ்வொரு விதத்துக்கு தகுந்த மாதிரி